பவித்ரா விருந்தினர் பக்கம்ல இன்னைக்கு யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா? கண்டிப்பா. லாரா திரைப்படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் திரு கார்த்திகேசன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபைன். எனக்கு என்ன முதலாவது ஒரு பெரிய பொறுப்பு எடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் பார்த்தா லாரா படத்துல ஒரு மெயினான லீடு, இன்னொரு பக்கம் பார்த்தா தயாரிப்பாளர். இந்த ரெண்டு இது ஒண்ணு பண்ணாலே ரிஸ்க் ஃபேக்டர். ரெண்டுமே பண்ணணும்னு எப்போ சார் டிசைட் பண்ணீங்க? 96ல இருந்து 2000 வரைக்கும் 4 வருஷம் சென்னையில வாய்ப்பு தேடி ரொம்ப வருஷம் ரொம்ப அலைஞ்சேன். சினிமா நடிக்கணும்னா சார்? நடிக்கணும்னு குடும்ப கஷ்டத்தினாலையும் ஏதோ தொழில் செஞ்சுட்டு சினிமாவில் நடிச்சு நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப 4 வருஷமா அலைஞ்சேன். அதை விட எனக்கு இது பெரிய கஷ்டமா தெரியல. ஏன்னா வீடு இல்லாமல் எங்கேயாவது ஒரு ரூம் எடுத்து தங்கிக்கிட்டு 10 பேரோட ஒன்றா இருந்து ட்ராவல் பண்ணிட்டு, அதை விட இது பெரிய எனக்கு வந்து ரசிச்சு. ஏன்னா 4 வருஷம் வாய்ப்பு கிடைக்காதனால திரும்பி கோயம்புத்தூர் போய் அங்கே போய் 20 இயர்ஸ் ஒர்க் பண்ணி திரும்பி இதே ஃபீல்டில் திரும்பி வந்து இதை ரசிச்சு பண்ணுறது இது ஒரு ஒர்க்காக நம்ம நினைக்கல இல்லைங்களா? அதனால இது பெரிய கஷ்டமா தெரியல. ஸோ 96ல வந்து சென்னைக்கு வந்தேன்னு சொன்னீங்க. இப்போ 28 வருஷம் ஆகுது சார். 28 இயர்ஸ்க்கு அப்புறமா ப்ரொடியூசரா மாறி இருக்கீங்க. அண்ட் நீங்க ப்ரொடியூஸ் பண்ற படத்துலயும் ஒரு மெயின் ரோல் நடிச்சிருக்கீங்க. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷங்க. அதனால் இப்போ நாங்கள் வந்து ஒரு வரையறைக்குள்ள ஒரு படத்தை முடிக்கலாம், ஒரு பட்ஜெட்டில் முடிக்கலாம்னு வந்தோம். எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருந்தது. எங்களுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சைட்லையும் சரி, என் ஃபேமிலி சைட்லேயும் சரி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சைட்லையும் சரி, என் கூட இருக்கிற டைரக்டர்ஸ் மிஷின் எல்லாருமே பயங்கர சப்போர்ட். அதனால வந்து ஒரு பிரம்மாண்டமான படமாக நாங்கள் எடுத்துருக்குறோம். அசோக்குமார் நல்லா சப்போர்ட் பண்ணார். வர்கீஸ் சார் நல்லா சப்போர்ட் பண்ணார். அசோக்குமார் சார் கிட்டத்தட்ட ஒரு 30 படம் பண்ணியிருப்பாரு. ஆனால் 24 ஹவர்ஸ் அவர் படம் ஷூட் பண்ணி நடிச்சிருப்பாருன்னு தெரியாது. அது மாதிரி வர்கீஸ் சாரும் 100 படம் பண்ணியிருப்பாரு. 24 ஹவர்ஸ் அவர் நடிச்சுப்பாருன்னு தெரியாது. எல்லாருமே கால் ஷீட் பார்த்தீங்கன்னா டபுள் கால் ஷீட், ட்ரிபிள் கால் ஷீட் போட்டு அப்படி பண்ணணும். கடலூர், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், காரைக்கால், இப்படி பல ஊரில் நாங்கள் ஷூட் பண்ணணும். இது என்னென்னா நாங்கள் யார் எப்படி ஃபஸ்ட்டு டீமாக ஒர்க் ஆரம்பித்தோமோ அதே மாதிரி அந்த டீம் இன்ன வரைக்கும் ஒரே டீமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் நான் ஆரம்பத்தில் சத்யராஜ் ரசிகர். அவரே இந்த படத்தோட ஃபஸ்ட்டு டைட்டில் லுக்கை வெளியிட்டார். அவர்கிட்ட சொன்னேன், சார் உங்கள் மக்களின் பக்கம் படம் பார்த்துட்டு உங்கள் ரசிகரான உங்கள்கிட்ட நீங்களே எங்கள் படத்தை வந்து நீங்கள் டைட்டில் லுக் பண்ணி கொடுக்குறீங்கன்னு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் வந்து மக்கள் செல்வன் சொல்கிறத அவர் உண்மையிலே ஒரு மக்கள் செல்வன் தான். ஏன்னா நம்ம பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்கெலாம் ரசிகராக நம்ம இருந்திருக்கோம். ஆனால் இண்டஸ்ட்ரியில் வந்ததுக்கப்புறம் வந்து நம்மளால் யாராலையும் நமக்கு பெரிய சப்போர்ட் இல்லை. ஆனால் மக்கள் செல்வன் சார் இந்த படத்தை ரொம்ப இது பண்ணி எங்களுக்கு நல்லா வாழ்த்து தெரிவிச்சு படத்தை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி விட்டார். அவருக்கு ரொம்ப நன்றி. அது அசோக்குமார் சார் தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய ஃபஸ்ட்டு படத்தில் தான் அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காரு. அசோக்குமார் சார் படத்தில், முருகா படத்தில். ஓகே. இவர் கேட்டவுடனே அவர் உடனே ஒத்துக்கிட்டு அவர் வீட்டு ஆஃபீஸ் வர சொல்லி எங்களால் ரொம்ப உபசரிச்சார். ரொம்ப சந்தோஷம். அவருக்கு மிக்க நன்றி. நீங்க விஜய் சேதுபதி சார் பத்தி சொல்லும் போதும் சரி, சத்யராஜ் சார் பத்தி சொல்லும் போதும் சரி, அவ்வளோ எமோஷனல் ஆறீங்க. ஸோ அவங்கள பார்த்து, அதுவும் சத்யராஜ் சாரோட ஜேர்னி பார்த்து தான் உங்களுக்கு ஆசையே வந்திருக்கா சார் சினிமாக்குள்ள? என்ன மாதிரி லட்சம் ரசிகர்கள் சினிமா, நம்ம தமிழ்நாட்டுல சினிமா தானே. சினிமா நோக்கி எல்லாருமே ஹீரோவாக தான் பிறக்கிறோம். பிறந்தோடனே ஒரு 10 வயசுலேயே ஹீரோவாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். மெட்ராஸ் வந்தது அப்புறம் தெரியும் நம்ம எவ்வளோ தவறான ஒரு இடத்துக்கு பயணிச்சுட்டோமோ. ஏன்னா கஷ்டப்படுறோம் இல்லைங்களா? ரொம்ப அந்த ஜேர்னி ரொம்ப கஷ்டமான ஜேர்னி. மனசுக்குள்ள இருக்கும். வெளியே சொன்னால் காமெடி பண்ணுவாங்க. நீ எல்லாம் எப்படி நடிக்க வந்திருக்கிற, உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு. இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட்லாம் பார்க்கும்போது நம்ம ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் இப்போ ஒரு ஃபயர் ஒன்று நெஞ்சுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? அது எப்படியாவது அந்த இடத்த நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு. அதுக்குண்டாக எனக்கு களம்லாம் ஒன்றும் செட் ஆகலை. ஆனால் ஒரு கண்டிப்பாக வந்து நம்ம இது என்ன பிரச்சனை, நம்ம வந்து பணம் தான் பிரச்சனை. பணம் இருந்தால் படம் எடுக்கலாம், படம் இருந்தால் நம்ம நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் ஒரு 20 இயர்ஸ் வச்சு என்னுடைய நண்பர் ஒருத்தர் தலங்கண்ட சாமின்னு இருக்கிறாரு. அவர் தான் இந்த லிஸ்ட்டில் கூப்பிட்டு வந்தார். அவர் 2 வெப்சீரிஸ் பண்ணார். அங்கே நான் பண்ணினேன். ஃபஸ்ட்டு நிராகரிக்கப்பட்டேன். ஹேர் கம்மியாக இருக்குது, இவரெலாம் பண்ணுவார், குனிஞ்சு இவர் பில்டராக இருக்கார், வசதியான அவர் நடிக்க மாட்டாங்க. அப்புறம் அதுக்காக ப்ரிப்பேர் ஆனேன். நானே கோச்சிங் எடுத்துக்கிட்டேன் நடிக்க. ஆஃபீஸில் தான் என்னோடய ஆஃபீஸ் ஓன் ஆஃபீஸில் நானே டைலாக்கை வந்து ப்ரிப்பேர் ஆகுவேன். ஆனால் ப்ரிப்பேர் ஆகிட்டு மறுநாள் போய் அதே பண்ணினேன். இப்போ நான் 4 படம் பண்ணிட்டேன் வெளியில். நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் 4 படம் வெளியில் பண்ணிட்டேன். இது 5th படம் தான் லாரா. பட் ப்ரொடியூசராக ஃபஸ்ட்டு படம். 5 இயர்ஸ்க்கு முடிய வந்து மணிமூர்த்திங்கிற ஒரு நம்மள்ட்ட ஒரு நண்பரானார், ஒரு தலாண்ட சாமி மூலியமாக. அவர்கிட்ட ஃபஸ்ட்டு கதை நானும் வந்து டிஸ்கஷன் பண்ணோம்.
அவர் தான் அந்த படத்தோட கடைசியாக வந்து டைரக்டர் வந்தார். ஓ வாவ். Okay. அவர் கூட தான் இப்போ ட்ராவல் பண்ணோம். மியூசிக் டைரக்டர் அவர் ஆர்ஜே ரவின், ஒரு டீம் மலர்பாண்டி எடிட்டர் செல்வா, எல்லாரும் ஒரு டீம். ஆரம்பத்துலேருந்து நாங்கள் இந்த படத்தை எப்படி ஆரம்பித்தோம் அதே டீம் இன்னமும் சிறப்பாக பயணிச்சுட்டு இருக்கோம். படம் மிகவும் சிறப்பாக வந்திருக்கு படம். ஓகே. ஆஹா. லாரா வந்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்கும். இப்போ எனக்கு என்னன்னா சார், இப்போ நீ ஒரு 96 to 2000 சினிமாக்கா வாய்ப்பு தேடி சென்னை வந்தேன், கஷ்டப்பட்டேன், ஆமாம். 10 பேரோட ரூம்ல தான் தங்கியிருப்பேன், வீடுலாம் இருக்கு, அதெல்லாம் சொன்னீங்க. ம். அந்த கஷ்டப்படுற டேஸ்ல என்னைக்கா நினைச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு 20 தினந்தோறும் வருஷம் நினச்சி தானே கழிச்சு, இருப்போம். ஒரு 30 வருஷம் கழிச்சு என்னோட படத்தோட டைட்டில் வந்து சத்யராஜ் சார் ரிலீஸ் பண்றாரு, ம். விஜய் சேதுபதினு அப்ப இருக்கிற ஒரு பெரிய ஸ்டார் ரிலீஸ் பண்றாரு. அன்னைக்கு நினைச்சு பார்த்துரு ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி நடக்குமான்னு நினைச்சு பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் ஒரு கனவு மாதிரி தானே. இப்போ இங்கே உட்காந்து பெரிய கனவு தானேங்க. நம்ம ஜெயா டிவியை வந்து எப்படி பார்த்துருப்போம்? ஒரு தூர்தர்ஷனில் கிராமத்தில், சொந்த ஊரின் காரைக்கால் அக்கரைவட்டம் கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு ஸ்கூலில் படித்து ஒரு ஆபடாயிரை போட்டுக்கிட்டு ஒரு ஒரு மன்றத்தில் உட்காந்துக்கிட்டு பல டிவியை வந்து பார்த்துருப்போம். அங்கே எவ்வளோ ஒரு ஆண்கள்லாம் வந்திருப்பாங்க பார்த்துருப்போம். நான் என்ன வந்து நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, அது பெரிய விஷயம் தானே. அது நல்லா வளர்ந்துருக்கேன் இல்லையா, அதனால் அதுலேருந்து இது பெரிய ஒரு கனவு மாதிரி தான் இருக்கும். இப்போ நைட்டு தான் யோசிப்போம் பரவாயில்ல அப்படின்னு. இது வரைக்கும் ஒரு ப்ரெஷர் தான். ஓகே. ஓகே. அதே மாதிரி லாரா படம் என்ன மாதிரியான ஒரு படமா இருக்கும் சார்? ஃபுல் த்ரில்லரா இருக்குமா இல்ல கிரைம் சப்ஜெக்டா இருக்குமா? ஏன்னா போஸ்டர் பார்த்தோம் ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன மாதிரி கதைக்களம் இருக்கும் லாரால? இல்லை, காரைக்காலில் வந்து 90 லெவலில் நடந்த ஒரு சப்ஜெக்ட், அதை ஒரு கருவாய் எடுத்துக்கிட்டு மணிமூர்த்தி எங்களோட டீம் இந்த கதையை நாங்கள் ரெடி பண்ணி, இது நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியாத ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் இருக்கும். ஓகே. ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு 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 ரீலுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன 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 என்னன்னு அப்படி இருக்கும். அற்புதமான 4 சாங் இருக்கு படத்தில் இருக்குது. ஓ பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பாட்டு, 4 பாட்டு படுத்திருக்கோம். இந்த வருஷம் நல்ல காம்போவாக இருக்கும் அந்த மியூசிக் இந்த படத்தில். உங்களுக்கு எல்லாமே பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, எல்லாருடைய ஒர்க்கும் பிரமாதமாக பண்ணியிருக்கிறோம். அதனால தான் இவ்வளோ பேர் வர்றாங்க. விஜய் சேதுபதி சார் வந்தார், சத்யராஜ் சார் வந்திருக்கிறாரு. அடுத்தடுத்து செலிபிரிட்டி நிறையா அந்த படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு இன்னமும் நிறையா இது கொடுத்து எனர்ஜி கொடுத்துட்ருக்காங்க. ஓகே. சூப்பர் சார். ஸோ ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு காமெடி படமோ ம். இல்லை வேற ஏதாவது ஒரு கமர்ஷியல் படம் இல்லை ஒரு ஹாரர் படம்னா கொஞ்சம் ஈஸி, ஒரு சேஃபான ஒரு ஜானர். ம். ஆனால் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னா ம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் குறைஞ்சா கூட நமக்கு அந்த ம். படம் வந்து லோ ஆகிடும். பட் ஆனால் நீங்கள் பார்த்து எடுத்திருக்கீங்க டீமா. ஸோ ஆமாம். எவ்வளோ கவனமாக இருந்தீங்க ஸ்க்ரீன் பிளேல? ஏன்னா இது வந்து கரெக்டாக இருந்தால் தான் ஒர்க் ஆகும் இந்த மாதிரி ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரிச்சு அப்படி ஒரு சேஃபாக கொண்டு வந்த படம் தான் அது. கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிருக்கணும். என் பொண்ணுக்கு வச்சிருந்த படம் இதோட சேஃப்டியான ஒன்று படத்தை தான் ஒரு பட்ஜெட்டில் எடுக்கலாம்னு வந்தோம். இந்த படம் நம்ம எடுக்கணும்னு நான் முன்னாடியே நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏன்னா படம் சினிமான்னு சொன்னாலே படம் போயிடும் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே ஒரு கருத்தாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் அப்படி அந்த ஒரு தவறு இருக்கக்கூடாதுங்கிறதுனால, ஏன்னா படத்துக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, சொந்தக்காரன் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்பொழுது அந்த பணத்தை நம்ம வந்து விரயம் பண்ணிடக்கூடாது. பக்காவாக நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் ஒரு ஆடிஷன் மாதிரி வச்சு ஒரு வீடு எடுத்து ஒர்க் ஷாப் வச்சு எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நம்ம கோச்சிங் கொடுத்துட்டு பக்கா பிளானடாக டைரக்டர் மணிமூர்த்தி அவரும் நாங்களாம் சேர்ந்து ஒரு டீம் சேர்ந்து ஒரு நாள் நம்ம 8 நாள் ஷூட்னா 8 நாள் 24 hours அப்படி மாறி போனோம். டபுள் கால் ஷீட்டு, சிங்கிள் கால் ஷீட்டே பெரும்பாலும் கிடையாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்குறது தான். கார்லேயே தூங்குவோம், டக்குனு ட்ரெஸ் மாற்றுவோம், இப்படி தான் இந்த இது பண்ணுவோம். இதுக்கு வந்து இந்த டீம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி நல்ல டீம் இருந்ததுன்னா நம்ம அடுத்தடுத்தது நாங்கள் இங்கே கோயம்புத்தூர் மெட்ராஸ்லேயே ஆஃபீஸ் போகலான்னு இருக்கிறோம். அடுத்தது வருஷத்துக்கு 2 படம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். இப்போ எனக்கு நிறைய பேர் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் பண்ண வந்துட்டு இருக்கிறாங்க. சூப்பர். பில்டர்ஸ் இதுலேயும் வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து நிறைய கோடீஸ்வரர் இருக்காங்க. ஆனால் படம் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா எல்லாம் சக்ஸஸா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறது படம் போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்ததுக்கப்புறம் அந்த பயம் எனக்கு சுத்தமாக இல்லை. ஏன்னா தெரியும் இது எப்படி பக்காவாக டீம் போட்டு, ஏன்னா ஷெட்யூல் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லையே 7 days போட்டோம், 6 days முடித்தோம். அது மாதிரி ஒரு என்ன ஷெட்யூல் போட்டோமோ அதை பக்காவாக முடிச்சிட்டோம். எதுவுமே எக்ஸஸாக எங்களுக்கு செலவு இல்லை. என்ன பட்ஜெட் பண்ணுவோம் நாங்களாக தான். இப்போது படத்துக்கு வந்து ஸ்பெஷல் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நிறையா ஆல்ரெடி ஒர்க்கு எல்லா ஒர்க்குக்கும் நிறையா செலவு பண்ணுறோம். அதே மாதிரி டைரக்டர் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு ப்ரொடியூசரா கதை சொன்னோன்னே டக்குன்னு நானும் நடிக்கிறேன் அப்படிங்கிறதுனால வந்து ஓகேன்னு சொல்லிட்டீங்களா? இல்லை கதையை ஃபுல்லா கேட்டு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு ஒரு ப்ரொடியூசரா நிறைய விஷயங்கள் இல்லை, யோசிச்சீங்களா? இந்த மூலக்கதை என்னது தானே. இல்லை அவங்கள்ட்ட இருந்தால் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ம். ஏன்னா எங்கள் ஊரில் நடந்த சப்ஜெக்ட் ஒரு கருவை எடுத்து நம்ம அவர்கிட்ட சொல்கிறோம். இது மாதிரி ஒரு ஐடியாலஜி இருக்கணும். ஏன்னா நான் வந்து ஹீரோ மெட்டீரியல் கிடையாது, எனக்கு தெரியும். ஓகே. ஒரு லீடு கேரக்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லீடு கேரக்டர் லீடு கேரக்டர் பண்ணுவோம். ஒரு போலீஸாக பண்ணுறதுக்கு வந்து எனக்கு பெரிய எனக்கு அவசியம் இல்லை இல்லைங்களா. என்னோட உயரம் எனக்கு தெரியும். இந்த அளவுக்கு பண்ணால் போதும், என்னோட ஸ்கேல் என்னன்னு தெரியும், அதை பண்ணுவோம். இதில் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கொண்டு வந்து இது எப்படி ட்ராவலாக கொண்டு போவோம்
அப்படிங்கிறத நம்ம இது பண்ணணும். இதை அவரு கரெக்டா பண்றாரு. இதுல அசோக் சார் உள்ள வந்தார். இது நல்லா இருக்கு சப்ஜெக்ட் நான் பண்றேன்னு வந்தாரு. அப்புறம் வர்கீஸ் சார் வந்தாரு. அப்புறம் எல்லாருமே ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்தாங்க. அப்புறம் சீரியல் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்தாங்க. ரொம்ப கடுமையா உழைச்சிருக்காங்க எல்லாருமே. ஓகே, ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. நீங்க சொன்னீங்களே சத்யராஜ் சாருடைய ஃபேன் அப்படின்ட்டு, அவரே நிறைய போலீஸ் ரோல் எல்லாம் பயங்கரமா பண்ணிருக்காரு. உங்களுக்கு அவருடைய ரெஃபரன்ஸ் அந்த தாக்கம்லாம் இந்த ரோல்ல நீங்க பண்ணிருக்கீங்களா? இருக்கு. பாடி லாங்குவேஜ் லைட்டா அந்த மாதிரி வரது. அவருடைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு படம் பார்த்தேன். ரொம்ப கேஷுவலா அப்படியே பண்ணுவாரு, அசால்ட்டா பண்ணுவார் அந்த கேரக்டர். இந்த படத்தை நீங்க பார்க்கும்போது தெரியும், நான் ரொம்ப கேஷுவலா அசால்ட்டா என்ன பார்த்தாலே இங்க பாக்குறதுக்கும் நீங்க அந்த யூனிஃபார்ம்ல படத்துல பார்க்கும்போது டிஃபரெண்ட் நிறைய இருக்கும். பட் அவர்கிட்ட தான் சொன்னீங்களா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்? கண்டிப்பா சொன்னேன் அவர்கிட்ட நம்பர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். என் ரசிகா நான் பழைய படத்தை பார்த்து சொன்னேன், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. போலீஸ் கேரக்டர் எல்லாரும் படத்தையும் பார்ப்போம். அந்த படத்தை நீங்க பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். தன்னுடைய பர்சனல் வேற, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேற மாதிரி இருக்கும், என்னோட பர்சனல் வேற மாதிரி இருக்கும் காமிப்பார். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒன்லி டிபார்ட்மெண்ட் மட்டும் போகும், என்னோட கேரக்டர் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கும், டிஃப்ரெண்டாக போகும். நீங்கள் வந்து இது என்ன இதுன்னு ரொம்ப நீங்கள் படம் பார்க்கும்போது ரொம்ப உட்காந்து ஏஞ்சி வந்துருக்கோம், சூப்பராக சொல்லுவீங்க. அந்த மாதிரி தான் படம் வந்துருக்கு. சரி, நீங்கள் முன்னாடி சொன்னீங்க ஆக்டிங்காக வந்து நான் நிறைய ப்ரிப்பேர்லாம் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த படத்துக்காக, ஒரு போலீஸ் கேரக்டருக்காக நீங்கள் தன்னை மாற்றிக்கிட்டு ஏதாவது ஒரு இந்த படத்துக்கு எனக்கு ஆடிஷன் எனக்கே வச்சாரு. ஓகே. எனக்கு ஆடிஷன் வச்சாரு, எனக்கு கோச்சிங் கொடுத்தாரு. நம்ம இது நம்ம பண்ண போறோம்னு எனக்கு முன்னே தெரியும். என்ன ரிஜெக்ட் பண்ண மாட்டாரு, பண்ண முடியாது. இல்ல ஆனா அதனால நான் கொஞ்ச நாள் போலீஸாவே கொஞ்சம் ஜிம்முக்கு போறது, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்றது, போலீஸ் மாதிரி ஸ்டேஷன்ல போனா என்ன மாதிரி டீல் பண்ணுவாங்கிறதுலாம் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆனேன். அதுக்காக நானே சில கேஸுகளோடு நானே உள்ள போய் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்தேன். இப்போ ஆக்சுவலி உங்க பேரு தான் கேரக்டர் பேரேவா? ஆமா, கார்த்திகேயன். என்ன சார் வித்தியாசமான பேரா இருக்கு? கார்த்திகேயன் கேள்விப்படுறது. கார்த்திகேயன் சார் வாய்ப்பு தேடி அலைஞ்சோம்ல சார், கொடுக்கல சார். கார்த்திகேயன் இருக்கட்டுமே, அப்படியே அந்த பேரே இருக்கட்டும். கார்த்திகேயன் வந்து நிராகரிக்கப்பட்டவன் இல்லைங்களா? 4-5 வருஷம் அலைஞ்சிருக்கிறோம், வாய்ப்பு கிடைக்கல. திரும்பி 20 வருஷம் கொஞ்சம் வந்திருக்கிறோம். அந்த பேர் கார்த்திகேயன் தானே பாடுபட்டோம், கார்த்திகேயன் வெளிச்சத்துக்கு வரது தானே பாடுபட்டோம். அந்த கார்த்திகேயன் வச்சிருவோம், கார்த்திகேயன் தான்டா அப்படின்ட்டு. அது டைரக்டர் ஐடியாவும் அதுதான். ஓகே, அது டைரக்டர் ஐடியா தான். பட் நான் அதுல அழுத்தமா இருந்துகிட்டேன். சூப்பர் சார். அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து லாரான்னு ஏன் சார் பேர் வச்சாங்க? லாரானா எங்களுக்கு தெரிஞ்சது வந்து கிரிக்கெட்டர் தான். சோ அந்த ரெஃபரன்ஸ் ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு நாங்க யோசிக்கிறோம். இல்ல, அவளுடைய கேரக்டர் வந்து அவ வந்து லாரா, அவ பேரு. அவ எப்படிப்பட்டவ அப்படிங்கிறது எங்க டைட்டில் அது ரொம்ப முக்கியமானது. அவரோட டைரக்டரோட ஸ்கூல் லவ்வா இருக்கும்னு நினைக்கிறேன் பேர். இல்ல அது ஐடியா என்னது அது? அப்போ உங்களோட டைரக்டர் பின்னாடி உங்களோட லவ் இல்ல, சஜஷன் நாங்க எல்லாம் சொல்லுவோம் இல்ல, டைட்டில் இது மாதிரி வைக்கலாம், இது மாதிரி வைக்கலாம். நான் வேற எல்லாம் வச்சா அப்புறம் இது ஒரு ஐடியா, இந்த ஐடியா நல்லா இருக்குங்க, இதை வச்சுக்கலாம்னு சொன்னாரு. ஓகே, அது லாராங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப நம்ம அதை பத்தி டிஸ்டர்ப் பண்ண படத்துல ஒண்ணு இருக்கு. லாரா அவங்க ரொம்ப முக்கியமான, அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம், சஸ்பென்ஸாவே பாத்துக்கங்க படம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுங்க லாராவை. டிஸ்டர்ப் பண்ணலாம், அப்புறம் பண்ணுங்க, இப்ப பண்ண வேண்டாம். டிஸ்டர்ப் பண்ணலாமா? ஓகே சரி. இப்போ நீங்க இந்த ஓகே ஒரு பக்கம் ஆக்டராவும் நீங்க வந்து தன்னை ப்ரிப்பேர் ஆகிக்கணும், தயாரிப்பாளராகவும் நீங்க வந்து ஒரு திட்டம் போட்டிருப்பீங்க. ஒரு டே ஸ்கூல்ல இருக்கணும், இவ்வளவு பட்ஜெட் இருக்கணும், எப்படியும் டைரக்டர் உங்க டீம் நீங்களாம் வந்து ஒரு டீமா தான் வந்திருக்கீங்க. ஸோ என்னென்ன பிளானிங்ஸ்லாம் இருந்துச்சு சார்? மொத்தம் நாங்கள் இத்தனை ஷெடியூல் போகணும் அப்படிங்கிறத ப்ரிப்பேர்டாக இருந்தோம். பணம் எவ்வளோ தேவைப்படும் இந்த பட்ஜெட்டுக்கு? அந்த டைம் எலெக்ஷன் டைம் வேறு, எப்படியெல்லாம் பணத்தை கொண்டு போகிறது, எப்படி வர்றது, அதுக்கு நிறைய அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணாங்க. கடலூரில் நிறைய போலீஸ் சப்போர்ட் பண்ணாங்க, பொள்ளாச்சி, காரைக்கால், வெளியில் பப்ளிக் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு. எப்படி சார் பப்ளிக் எப்படி சொல்லுவோம்? நாங்கள் அந்த ஏரியாவில் போய் அங்கேயே வீடு பிடிச்சி நாங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸாக பழகிடுவோம். என்னோட கேரக்டர் எப்படி, நான் போன 2 டேஸில் எல்லாத்தையும் நல்லா பழகிடுவேன். சூப்பர் சார். அப்படி ஒரு கேரக்டர் தான், பார்த்தா தான் லகுடா இருப்பேன், ரொம்ப ஜாலியான. இந்த எலெக்ஷன் டைம் வேற நீங்க இந்த படத்தோட காஸ்டியூமே போட்டு போயிருந்தா கூட நம்பியிருப்பாங்க எல்லாம். எஸ்பி ஆஃபீஸ்லேயே ஷூட் பண்ணணும். சூப்பர். எஸ்பி ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு, கடலூர் சப்போர்ட் பண்ணாங்க, பப்ளிக் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நிறைய படமா டிஸ்டர்ப் பண்றாங்க, அங்கே பிரச்சனை வருதுங்க நிறைய பார்க்குறோம் இல்லைங்களா? எங்கள் படத்தை எல்லாம் சப்போர்ட் தான் பண்ணாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகா எடுத்தாச்சு. பிரச்சனைகள் இருந்து சின்னது இருக்குதான் செய்யும், படம் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்காது. ஆனா அதெல்லாம் இருந்துதான் ரசிச்சு தான் எடுத்தோம் எல்லாமே. ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு புதுமையான விஷயம் சார். ஏன்னா நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஒரு பில்டரா தான் இருந்திருக்கீங்க கோயம்புத்தூர்ல. சோ ப்ரொடக்ஷன் வரும்போது என்ன மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? இப்ப டைட்டில் பிரச்சனையும் எங்களுக்கு நிறைய சந்திச்சோம். நாங்க வேற டைட்டில்லாம் போனோம், எந்த டைட்டில் கேட்டாலும் எல்லாரும் ஆஃபீஸ்லயும் இருக்குதுங்கிறேன். அதுல எனக்கு நிறைய கன்ஃபியூஷன். நம்ம இங்கே இருந்தோம்னா அதோடைய தெரியும் இல்லையா, தெரியாது. இப்போ எம்கே ஃபிலிம்ஸ் மீடியா ஒரு பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கும்போது அது எங்களுக்கு ஈஸியாக ஓரளவுக்கு பண்ணிட்டோம். ப்ரொடியூஸ் கவுன்சில் இந்த இதில் அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு டைட்டில் நாங்கள் தேடி நிறைய ஆஃபீஸ் இருக்கும். நம்ம டைட்டில் வச்சுட்டு போகும்போது அது மாதிரி நிறைய டைட்டிலில் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சோம். அப்புறம் டைரக்டர் இங்கே இருக்கிறனால அவங்க அதை பேஸ் பண்ணி அந்த வாங்கணும். அப்புறம் ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம செய்யும் பொழுது மேனேஜர் பணத்தை நம்ம யார்கிட்ட கொடுக்குறது, அதுக்கு சில நம்பக்கூடிய நண்பர்கள்லாம் நிறைய கூட இருந்தாங்க. அதனால எனக்கு நண்பர்கள் கூட இருந்ததுனால
சப்போர்ட் உறவினர் கூட இருந்தாங்க. அவர் டைரக்டர் நானும் ஃப்ரெண்ட்லி, அந்த டீம் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா இருந்ததுனால வந்து எது தேவை எது தேவையில்லைங்கிறது நம்ம கரெக்டாக போனோம். ஒரு படம் நம்ம ஆரம்பிக்க மட்டுங்க எந்த ஒர்க்கும் சரி நம்ம பிளானடா போயிட்டோம்னா, பக்கா பிளானா போயிட்டோம்னா கண்டிப்பா நல்லா நீட்டா பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகே சார். சார் நீங்க வந்து சொன்னீங்களா ஒரு கேரக்டருக்காகவே நீங்க வந்து கிட்டத்தட்ட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் ஸ்டடி எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆமா, இந்த படம் முடிஞ்ச உடனே இந்த ரோலை விட்டு வெளில வராம திடீர்னு ஸ்பாட்ல எல்லாம் போய் பப்ளிக்க பிராங்க் பண்ணி செக் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? வண்டி செக் அந்த மாதிரி நீங்க என்ன சிக்கல் மாட்டி கேரக்டரோட உள் வாங்கிருக்கீங்க, லவ் பண்ணி நடிக்கிறீங்கன்றதுக்காக சொன்னேன் சார். சென்னையில நான் 96ல வந்த காலகட்டங்கள்ல சில குறிப்பிட்ட காலங்கள் செக்யூரிட்டியா வேலை பார்த்தேன். அப்ப செலவு பணம் இல்லைன்னா பஸ்ல போகும்போது இப்படிம்பேன். ஓகே, விட்டுருவாங்க, டிக்கெட் வாங்க மாட்டாங்க. ஓ அப்படியா? இது நல்லா இருக்கு சார். இப்போ அது அமல்ல இருக்கா சார்? இப்போ என்ன சார் சிக்னல்? ஆல்ரெடி இருக்கிறோம் இல்லைங்களா? ஆமா, அது ஒரு கட்டிங் இருக்கும். இந்த செக்யூரிட்டி சர்வீஸ்ல போன ஒரு கட்டிங் இருக்கும். ஓகே, பஸ்ல ஏறும் பார்த்தா ஹோம் கார்டு வராம இப்படியும் போம். விட்டுருவாங்க, 2 ரூபா மிச்சமாகும். டிஃபன் சாப்பிட முடியுங்களா? புரியுது. நான் இதை கேட்டு நான் ஈவினிங் போய் பிடிங்க போறேன். இல்ல நீங்க அது பண்ண முடியாது. அதுக்கு ஒரு மாதிரி இருக்கணும். புரியுது. இல்ல ட்ரெயினிங் போலீஸ்ங்க அந்த மாதிரி இருப்பாங்க. நானு ஓகே சார். எப்போதும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி. சும்மா ஜாலியா தான் டேரக்டர்ஸ் எல்லாம் சில பேர் வந்து படம் எல்லாம் ஓகே நம்ம சீன் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் துபாய் வரைக்கும் போயிட்டு வராங்க. ரூம் போட்டாதான் கரெக்டா இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம டேரக்டர் எப்படி? இல்ல நாங்க வீடு பிடிச்சா அவர் வீட்லயே லாக் பண்ணிட்டோம். ஓகே, அங்கே குக்கிங், அங்கே டைரக்டர், கோ டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் யாரையும் எங்கேயும் வெளியே விடல. எங்க போனாலும் வீடு பிடிச்சிருவோம் நாங்க. ஓகே, ஷூட்டிங் டைம்ல மட்டும் ஹோட்டல்ஸ் பண்ணிட்டோம். ஒரு 1 hour மட்டும் வெளில போலாம்னு பர்மிஷன் கொடுத்துருக்கேன். வெளியில 1 hour வெளியில போற டைம் இருக்காதுங்க. அதுவும் சாப்பாடு வந்துரும். டைரக்டர் வீட்டுக்குள்ளேயே தான் நீ படம் முடிச்சிட்டு வெளில போப்பா. யாருமே போக முடியாத அளவுக்கு தான் நம்ம. ஏன்னா எல்லா கார்ஸும் எங்களுது கார். நாங்க எல்லாமே வந்து எங்களை மீறி எந்த வெளியில யாரும் போக முடியாத அளவுக்கு நாங்க. ரைட். இதுதாங்க பிளானிங். படத்தை தாண்டி இதுதான் ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் பயங்கர பிளான். ஏன்னா ரூம்ஸ் எல்லாம் நாங்க தான் போடுவோம். எங்க தான் யார் இருக்கணும், எல்லாரும் பிக்கப் ட்ராப் எல்லாமே நாங்க தான், எங்க டீம் தான் பண்ணோம். அதனால வந்து ரொம்ப டைம் ரஷ் எடுக்க முடியாது. ஓகே. அதே மாதிரி லாரா படத்துக்காக எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் போனீங்க சார்? எந்தெந்த லொகேஷனுக்குலாம் போனீங்க? நிறைய லொகேஷன் பார்த்தோம். இது காரைக்காலோட கதைகளும். ஆனால் காரைக்காலில் படம் எடுக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய படங்கள் எடுக்கிறது உண்டான ஸ்கோப் ரொம்ப குறைவாங்க. அதனால என்னோட நண்பர்கள் அங்கே அதிகம், எனக்கு உறவினர்கள் அதிகம். அதனால ஷூட் பண்ண நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நடிக்கிறப்போ காரைக்கால்னா புரியும் ஷூட்டிங் எது இடைஞ்சலா இருக்கும்னு. ஆமா ஆமா, ஏன்னா பாண்டிச்சேரி சேர்ந்தது நிறைய மெடிகேஷன்ஸ்லாம் ஆமா இருக்கும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதனால என்னன்னா பொள்ளாச்சி எடுத்தோம். பொள்ளாச்சியில் இல்லையா சார்? பொள்ளாச்சியில் எடுத்தோம், கோயம்புத்தூர்ல எடுத்தோம், அப்புறம் டிட்டோ கடலூர்ல எடுத்தோம். எங்களுக்கு காரைக்கால் மாதிரியும் கடலூர் எடுத்தோம். அப்புறம் ஒரு அதிரடியா போயிட்டு காரைக்காலையும் எடுத்தோம். சொல்லாம போயிட்டீங்களா? சொல்லாம போயிட்டோம். காரைக்காலையும் எடுத்திருக்கோம். எவ்வளவு நாள் பிளான் பண்ணீங்க சார்? ஆக்சுவலி படம் எவ்வளவு நாள் முடிச்சு? டோட்டலாவே 6 months எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே. இதுல என்னன்னா 6 months நாங்க வந்து ஃப்ரீ ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணோம். அதனால அந்த ஒரு ஹோம்ஒர்க் நிறைய வந்து இப்போ ஃபர்ஸ்டே நாங்கள் வந்து இது ஆரம்பிக்கிறது முன்னாடியே 6 மாதம் அதுக்காக ஒர்க் பண்ணணும். லொக்கேஷன், கதை டிஸ்கஷன், மற்ற ஒர்க்கு என்னென்ன மாதிரி ஆர்ட் டைரக்டருக்கு பொருள்கள் தேவைப்படும். ஏன்னா நம்ம பெரிய ஃபைனான்சர் கிடையாது இல்லைங்களா. என்னோட கொஞ்சம் பணத்தையும் என்னோட நண்பர்கள் கொடுக்குற சில இதை வச்சு தான் நம்ம படம் பண்ணுறோம். ஒரு சின்ன ஒரு டீம் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய படம் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து டைட்டில் ரிலீஸ் பண்ண சத்யராஜ் சார், ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண மக்கள் செல்வன், ஆடியோ லான்ச் யார் சார் பிளான் வச்சிருக்கீங்க? அது எங்க பிஆர்ஓ சக்தி சரவணன் டைரக்டர், நாங்க எல்லாம் டீம் கலந்து ஆலோசிச்சு விழாவை சிறப்பா பண்ணுவோம். உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறோம், கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா சார். சார் உங்க டீம் அட்ரஸ் பண்ணுங்க சார். டைரக்டர் பத்தி சொல்லிட்டீங்க. டைரக்டர் மணிமூர்த்தி, டெக்னீஷியன்ஸ் பத்தி. மியூசிக் டைரக்டர் வந்து சரவணன், பிரமாதமா டியூன் போட்டிருக்காரு. டிஃப்ரெண்டா இருக்கும். இதெல்லாம் சொன்ன பாருங்க, இந்த மியூசிக் காம்போ இந்த வருஷம் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. 4 பாட்டும் நீங்க சூப்பரா இருக்கும், உங்க டிவில நீங்க பண்ணுவீங்க கண்டிப்பா. அதே மாதிரி எடிட்டர் வளர்பாண்டி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை வந்து செல்வா நல்லா பண்ணியிருக்காரு. பிஆர்ஓ சக்தி சரவணன் நல்லா பண்ணியிருக்காரு. எங்கள் டீம் நல்ல ஒரு பக்காவான டீம். கேமராமேன் சொல்லி விட்டாருங்க, கேமராமேன் என் பேர் சொல்லுங்க அப்படின்னு. ஒரு ரவீன் அவர் பேர் சொல்லி விட்டாரு. ஏங்க சொல்ல மாட்டீங்க சொன்னாரு. புரியல, ஏங்க அவரை மட்டும் விட்டீங்க? அப்படின்னு ரொம்ப நாள் நண்பர் அவரு. அதனால நீண்ட கால நண்பர். ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா நடிக்க மாட்டீங்கன்னு சொன்னது அவர்தான் என்ன. அதனாலதான் உங்க பேரே சொல்ல அவரு பாத்துக்க அவருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சீரிஸ் சொல்லுமா இல்லைங்க, உங்களுக்கு அந்த ஸ்கேல் இல்லைங்க, உங்களுக்கு முகம் இல்லைன்னாரு. அப்புறம் நைட்டு உட்காந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு மறுநாள் போய் நின்னேன். ஓகேன்னுட்டாரு. அவ்வளவுதான். ரவீன், நீங்க என்ன ஸ்கேல் சொல்றது, நான் சொல்றேன்டா ஸ்கேல் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அழகா சார். இப்ப நீங்க வந்து சொல்றீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து டீமை விட்டு கொடுக்க மாட்டீங்க. இப்ப நெக்ஸ்ட் படம் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணாலும் இதே டீம் தானா? இது கண்டிப்பா நெக்ஸ்ட் நாங்க பிளான் பண்ணிருக்கிறோம். பக்காவா ஒரு இதை விட மாசான ஒரு படமா பண்ணலான்னு இருக்கிறோம். மாசா. அதுலயும் நீங்க ஒரு லீட் ரோல்.
லீட் ரோல் கண்டிப்பா பண்ண நான் இல்லாம என் படம் கிடையாது. அதுக்காக தான் அலைஞ்சிருக்கோம் மெட்ராஸ்ல. ஆமா sir. அதுக்காக தான் வந்திருக்கோம். நான் ப்ரொடியூஸ் பண்ண வரலையே. ஆமா சார். அதனால ஆனா இப்போ நம்மள கொஞ்சம் ஃபைனான்ஷியல் இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்றாங்க. ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வருஷத்துக்கு 2 படம் பண்ணலாம் அப்படிங்கிற Super. பிளான்ல இருக்கிறோம். அதே மாதிரியே லாரா படத்துல உங்களுக்கு பேர் இருக்கா? ஒரு ஹீரோயின் யதார்த்தமான ஒரு கண்ணிலே chemistry எல்லாம் காத்துல நம்ம பார்க்கலாமா? பார்த்தெல்லாம் கிடையாதுன்ட்டார். நான் கூட சொன்ன ஒரு மனைவியா யாராவது ஒரு ஆள் மனைவியா போடலாம்னு சொல்லலாம்னு சொன்னேன். ம். இல்லைங்க அது வாய்ப்பு இல்லைங்க அப்படின்ட்டாரு. ஒரு Yes, sir. யதார்த்தமான காதல் கதை இல்லையா சார்? கிடையாதுங்க. ரூமே எனக்கும் அவங்க ஹீரோயின் ரூமுக்கும் 2 கிலோமீட்டர் தள்ளி தான் போடுவார். நான் தனியா தான் இருப்போம். அவரு தான் அந்த பக்கம் அவங்க இருப்பாங்க. சரி, உங்களுக்கு என்ன சார் ஒரு பேர் என்கவுண்டர்ல இறந்த மனைவி போட்டோவாவது வச்சிருக்கலாமேங்க. இல்ல இல்ல அடுத்தடுத்து அடுத்து தெளிவா இருக்காரு. சரி, நீங்க வந்து சத்யராஜ் சார் ஃபேன் சொன்னீங்க. ஆமா. 80s 90s எல்லாம் கலக்குனவரு. ஆமாங்க. அப்ப எந்த ஹீரோயின் ஃபேன் சார் நீங்க? அப்போ ராதா நல்லா இருப்பாங்க. அப்ப மட்டும் சிரிக்கிறீங்களே சார். சத்யராஜ் சார் பேர் சொல்றப்பலாம் சிரிக்கவே இல்ல அவரு. ராதாக்கு மட்டும் லைட்டா அப்படியே கியூட் ராதா டிம்பிளா வரும். நல்லா இருப்பாங்க. ஓகே. அம்பியாவும் நல்லா இருப்பாங்க. அதான். அப்போ குஷ்பு நாங்களும் அப்படியே லைனா வந்துட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் ரொம்ப நீண்ட நாள் அவங்க நடிகைகள் அவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட். இப்பெல்லாம் வர்றவங்க 2 வருஷம் 4 வருஷம் இருக்கிறாங்க. ஆமா, அவங்க இப்போ திரிஷா மேடம் லைன் தர மாதிரி ரொம்ப அவங்களாம் ரொம்ப நீண்ட நாள் நாங்கள் நடிகைகள் பார்த்துருக்கோம். சுகாசினி மேடம்லாம் ரொம்ப நல்ல தர்மத்தின் தலைவலாம் சுகாசினி மேடம்லாம் நல்ல ஒரு கேரக்டர். மனதில் உறுதி வேண்டும் அது மாதிரி நல்ல ஒரு கேரக்டர் அவங்களுக்குலாம். Super. எனக்கு மகேந்திர சார் படம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. பிரதாபோத்த சார் படம்லாம் பிடிக்கும். பாலுவேந்தர் சார் படம்லாம் பிடிக்கும். படம் வந்து லைவா இருக்கணும், ரொம்ப கமர்ஷியலா இருக்கக்கூடாதுங்கிறது தான் நான் உங்களுக்கு சூப்பர் சொல்லுவேன். சார். அதனாலதான் நீங்க அடிக்கடி மென்ஷன் பண்றீங்க. லைவா அது இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு. இந்த உதிரிப்பூக்கள்லாம் ரொம்ப உதிரிப்பூக்கள், முள்ளும் மலரும், நண்டு அத மாதிரி படங்கள்ல லீடு கேரக்டர் விஜயன் கேரக்டர் சார் மாதிரி, பிரதாபோத்தன் சார் கேரக்டர் மாதிரி பண்ணணும் ஒரு ஆசை. அற்புதம் சார். அதே மாதிரியே லாரா படம் வந்து ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் சார்? பயங்கர டென்ஷன், நிறைய பணம் உளைச்சல் போய் உட்காந்தோம்னா ஒரு ரிலாக்ஸேஷனா அப்படியே மறந்துட்டு இன்டர்வலுக்கு வெளியே வரலாம். இன்டர்வல் பண்ணி உள்ளே போய் உட்காந்தோம்னா பயங்கர ரிலாக்ஸாக ஒன்று வெளியே வந்து ரிலாக்ஸாக வேலையை பார்க்கலாம். ரிலாக்ஸாக இருக்கும். யாருக்கும் நாங்கள் அட்வைஸ் பண்ணல, ஒரு என்டர்டைன்மெண்ட். சூப்பர் சார். எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங் ஸ்டோரி உங்க ஸ்டோரியை டேரக்டர் நாங்க போகும்போது சொல்றோம். இந்த கதை ஒரு மாதிரி செம்மையா இருக்கு. நீங்க நினைச்ச விஷயத்த வந்து டபுள் மடங்கா நிறைவேற்றிட்டீங்க. ஒரு பக்கம் உங்க வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீங்க, உங்க கனவுலையும் இப்ப ஜெயிச்சிட்டீங்க. ஸோ லாரா படம் மிகப்பெரிய வெற்றி படமா மாறணும்னு ஜெயா டிவி டீம் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, காலைமலர் ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. எல்லா செக்மெண்ட்ஸுமே பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான காலைமலர் எபிசோட்ல நாங்க உங்களை மீட் பண்றோம். Until then, it's bye from Pavitra and கார்த்திக் ராமதுரை. bye.